ஐயா, சித்திரை மாசம் முதல் செவ்வாவான இன்னைக்கு கோவில்ல காப்பு கட்டுறோம். இன்னையில இருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் காப்பு அவுப்போம். அது வரைக்கும் காவடி தூக்குறவா, பால் குடம் எடுக்கிறவா, தீ மிதிக்கிறவா, என்னென்ன நேர்த்திக்கடன் இருக்கோ எல்லாம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கேட்டுக்குங்க. வருஷம் சொல்றதுதான். நம்ம ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை யாரும் மீறிடக்கூடாது. இன்னும் இருந்து சரியா 8 நாளைக்கு நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வெளியில போய் ராத்தங்க கூடாது. வீட்டுல எந்த வித கவுச்சும் புழங்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு தும்பு சண்டை சச்சரவு எதுவும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். இதை ஊர் பெரியவங்க சார்பா கேட்டுக்கிறேன். வருஷம் இதே டைலாக்கத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா ஒரு நிமிஷம். நேற்று செங்கோடனும் இந்த காயாம்பும் தெருவில் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்னடா அது? அது ஒன்றும் இல்லையா. ஏய், பங்காளி பிரச்சனையா இருந்தாலும் சரி, பரம்பரை பகையா இருந்தாலும் சரி, இந்த 8 நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணலையா? இல்லை நான் மட்டும் எதுவாக இருந்தாலும் திருவிழா முடிஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்க. புரியுதா? சரிங்க. சாமி ஐயா, நான் அந்த சாராய கடை ஏழை விஷயமா டவுனுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன். வாங்க. உங்களுக்கு இதுக்கு இடையில ஏதாவது வேணும்னா வீட்டில் போய் கேட்டுருங்க. வரேன். சரி. ஹாய் பாட்டி, நமத்தி குட்டி என்ன இங்கே நின்றுட்டு இருக்கா? என்னைக்கா இருந்தாலும் காதல் கிடக்கிறது எனக்கு தான். கண்ணீர்கள் கண்டது. நானா ஆடுறேன். போட்டுக்க. புலியூர் தியாசமங்கை திருக்கோவில் விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எந்திரி மாமா, ஊர் வந்துருச்சு. எல்லாம் எந்திரிங்கப்பா, சீக்கிரம் எந்திரிங்க. வாங்க இறங்குங்க. ஏதாவது கோயில் திருவிழா நடக்குதா? ஆமாப்பா, வாங்க பாப்போம். பங்காளி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, இறங்குங்க. இது எந்த ஊரியா? புலியூரியா? புலியூரா? மாப்பிள்ளை இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? என் காதலியா பார்க்க வந்தேன். இந்த ஊர் பொண்ணியா லவ் பண்றேன். ஆமா. மாப்பிள்ளை என்ன? சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல சீனா தானாவை ஏத்துக்கிட்டு உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அட வந்து போயிரு. தெரியும் மாமா, அதனால தானே சீனா தானா பொண்ணை லவ் பண்றேன். சீனா தானா பொண்ணை லவ் பண்றேன். ஆமாயா, வளவளன்னு பேசாம வாங்க. மாப்பிள்ளை இந்த ஊர்ல தான் என் சாவுன்னு உறுதியாகி போச்சு. கனி சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கானே. பங்காளி, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து தான். வா, எங்க போய் பதுங்குவோம். அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. போயா. அவனுக்கு நம்ம ஊர் பக்தர்கள் எந்த வகையான இடையூறும் இல்லாமல் பங்காளி ஏற்படுகிறது. இங்க இருந்தா யாருக்குமே தெரியாது. ஏய், சரக்கு சரக்கு. டேய், எடுத்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போமா? கேட்காத, எடுத்துரு. எடுக்கவா? களவாணி பைய. எனக்கு குடி சிந்தாம குடி. கட்டுனா இந்த மாமரத்தான் கட்ட வேண்டி தாமரை அடம் பிடிக்கணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. கூட உங்களை தான் மாமான்னு தினம் சுத்தி வந்துட்டு இருக்கல பாஸ். சின்ன வயசுல மாமா தான் சுத்தி வந்து இருக்குது. பேசாம கலர் ரிப்பன் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்ல. அதுதான் அந்த பிள்ளை வச்சிருக்கேன். தம்பி, உங்க ரவுடிசத்தை குறைங்க. அது என் கூட பிறந்தது. சொன்ன மாதிரி வந்துட்டானே. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நீ எதுக்கு இங்க வந்த? நீ தானே வர சொன்ன. போ போ போ. என்னடா இது? வாங்குறா போங்குறா. போ. நீ எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும். சரக்கு வேணும்டா, ஊத்தி குடிங்கடா. ஊத்தி வச்சதை காணும்னே. அப்ப நான் குடிச்சிட்டேனா? பாஸ், கேசரட்டையும் காணும் பாஸ். ஓ, இதையும் நானே குடிச்சிட்டேனா? உங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை நான் எடுத்து குடிக்கிறேன். எச்சுக்கலையா? குடிச்சா டிசிப்ளின் முக்கியம். எம்டி கிளாஸ் வந்துருச்சுல, அப்புறம் நான் ஊத்தி குடிங்கடா. எனக்கு கொஞ்சம் கொடு. நான் சொல்றத கேக்குறியா? எங்கடா சைடுஸ் எல்லாம் காணா? பாஸ், நான் சாப்பிடல பாஸ். டேய், இங்க இருந்து பங்காளி, இந்த ஊர்ல சீனா தான அம்பளம் கூட பரவாயில்ல. ஆனா அவன் மாப்புல பெரிய லூசு. அவன் கண்ணுல நம்ம படவே கூடாது. பட்டுட்டோம். கருத்தர் மணி மகளிருக்கான சைக்கிள் பந்தயம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட வீர மங்கைகள் தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன
அங்கதான் அரிக்குது கொஞ்சம் சொரிஞ்சு விடு. அருவாளை வச்சிருக்கேன் சும்மா இரு. அர்ஜென்ட்டா இருந்தா போயிட்டு வந்துருங்களேன். டேய் இவங்க 3 பேர்ல முதல்ல யாரடா வெட்டுறது? பார்ட்டி நேத்து தான் என்னை அவ்வளவு டேமேஜ் பண்ணீங்கல்ல, ஃப்ரெஷ் பீஸ் என்னன்னு கவனிங்க. நீயே போட்டு கொடு. இவன் கழுத்து அழகா இருக்குதுண்ணே, இவன் கழுத்தை வெட்டலானே. ஆள் கோஆபரேட் பண்ணுவானாடா? வீக்கா இருக்கானே, நல்லா கோஆபரேட் பண்ணுவான். புறா மண்டைய. லேசா தான் கழுத்தை வெட்டு வாங்கி வலிக்குது. இன்னைக்கு காலையில வெட்டுறதுலாம் பண்ண விடாம சொன்னேன். மண்டே அடிட்டு இப்போ வந்து வெட்டுறேன் குத்துறேங்கிற. மாமா இவங்க கிளியூர்காரங்க மாமா. யாரா இருந்தாலும் சரி, காப்பு கழட்டுற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாத. தெய்வ குத்தாயிருண்டா. 8 நாள் கழிச்சு வெட்டிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இன்னைக்கு வெட்ட மாட்டாங்களா? ஆமா பங்காளி. விடுங்க மாமா. இப்படி என் கைய கட்டி போட்டுட்டீங்களே. என் கையும் கட்டி போட்டிருக்கேன் மாமா. பாத்தீங்களா இப்படி டைமிங்ல பேசி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. பார்த்தா கோமாளிங்க மாதிரி இருக்கு. அவங்கள போய் வெட்டியே குத்தேங்கறியா? அவுத்தறியா? போங்க கிளம்புங்கப்பா. அவரடே ஏய் ஆத்தாளு காப்பு கட்டுருக்கு, அவசரப்பட்டுறாதீங்க. போங்க மாமா போங்க. அதான் சொல்லிட்டீங்களா போங்க 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 போங்க. அல்ல கை மாமா போங்க. தம்பி தண்ணி வேணுமா? என்ன தாமரை சைக்கிள் பந்தயத்துல கலக்குற? எங்க அப்பா பார்த்தா செத்த. இங்க இருந்து போயிரு. அதை நாங்க பாத்துக்கிறோம். இந்த தண்ணி அடி. நானு பாரு. இப்ப பாருங்கடா என் இன்னிங்ஸ. பாஸ் டேய் காப்பு கட்டி இருக்கு, பேசப்படாது. மீசையாடா இது? ஏதோ பாத்ரூம் தேய்ச்சி கழுவுற பிரஸ் மாதிரியே இருக்கு. பேசாத பிச்சு இந்த பக்கம் தொங்க, நான் அந்த பக்கம் தொங்குறேன். ஆடாதீங்கடா. இவன் மூஞ்சிய பாத்தியா? ஏதோ ஊற வச்ச ஊத்தாப்ப மாதிரியே இருக்கு. டேய் 8 நாள் தான்டா. டேய் பேசாத. ஏதாவது பேசினா தார் ரோட்ல வச்சு தேய்ச்சி போடுவேன் மூஞ்சிய. மண்டைய பாரு பங்காளி, வழுக்கு பாற மாதிரியே. காப்பு கட்டி இருக்கு, கொன்றுவேன் உன்னைய. ஏய் பங்காளி, அந்த வீணா போன தலைவனை கொஞ்சம் கவனி. டேய் டேய் இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல. இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. சிங்கத்தை சீண்டி பங்காளி, பார்க்காதீங்கடா. இவன் போட்டிருக்க சட்டை கலரை பாத்தீங்களா? எங்கேயோ கரகாட்டக்காரன் புடிங்கிட்டு வந்திருக்கான். கலர் டேய் இந்தா வாங்கிக்க. லவ் லெட்டர் கொடுக்கற நேரமா இது? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ நிஜமாவே வந்துட்ட? பேச்சுக்கா? நீ சொன்னேன்னு உனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க ஊருக்கு வந்திருக்கேன்ல, அதனால நம்ம காதல் நினைவு சின்னமா உன் இடுப்புல இருக்க அந்த கீச்சைனை கூட. அதெல்லாம் தர முடியாது, முடிஞ்சா நீ எடுத்துக்கோ. சொல்லிட்டு இல்ல. அம்பலத்தாரின் மகள் தாமரை அவர்கள் இந்த ஆண்டும் கோப்பையை தட்டி செல்கிறார். ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ உன்னால என் தூக்கம் போயிருச்சே. ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ தன்னால என் பேச்சும் மாறிருச்சே. இருமாப்புல என்ன பேசுற களவாணியே, கருவேப்பல கில காதல் தலவாழையே. தட்டு கெட்டு போனேன் புள்ள முத்தம் ஒண்ணு தாயே, கட்டிக்கிட்டு காதல் பண்ண கம்மா கரவாயே. ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ உன்னால என் தூக்கம் போயிருச்சே. ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா பிடிவாதமா, என்ன மட்டும் கொல்லறியே அநியாயமா. பசிக்காம கூட போகுமான்னு 100 யோசனை, படுத்தாலும் கூட பாதிராவில் தேடுறேன் உன. நெஞ்சுக்குள்ள ஒன்ன நான் தான் உப்பு முட்டை தூக்க வேணும், கொஞ்சம் கூட நோகாமலே மெத்த வேட்டையாடணும்.
ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ உன்னால என் தூக்கம் போயிருச்சே தப்பு பண்ணி உன்னிடமே அடி வாங்கணும் அப்ப என்ன தொட்டிட நீ துளியேங்கணும் உனக்காக நானும் ஓடி ஆடி வேலை பார்க்கணும் உடல் வேர்வையால சேர்த்த காசில் சேலை வாங்கணும் செப்பு சில போல ஒன்ன மொத்தத்துல காக்க வேணும் செத்து விட சொன்னாலுமே உனக்காக சாகணும் ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ உன்னால என் தூக்கம் போயிருச்சே இருமாப்புல என்ன பேசுற களவாணியே கருவேப்பல இல காதல் தலவாயே தட்டு கெட்டு போன புள்ள முத்தம் ஒண்ணு தாயே கட்டிக்கிட்டு காதல் பண்ண கம்மாக்கற வாயே 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 வாயே